கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் 1 நாளாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் குமாரனாகிய சாலோமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் அவரை தேடினால் தென்படுகிற தேவன். இந்த வசனம் தாவீது ராஜா தன் குமாரனாகிய சாலோமோனுக்கு சொன்ன அறிவுரைகள். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன் பிதாக்களின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களை ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். அதாவது நாம் தேவனை தேட வேண்டும். இன்றைக்கு உலக வாழ்க்கையிலே நாம் அநேக காரியங்களை தேடுகிறோம். செல்வத்தை தேடுகிறோம், சம்பத்தை தேடுகிறோம், புகழை தேடுகிறோம். அநேக காரியங்களை, இந்த உலக காரியங்களை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனை தேடுவதற்கு நான் சற்று சோம்பலாகவும் இருக்கிறது, சில சமயங்களில் கடினமாகவும் இருக்கிறது என்றே நாம் சொல்லலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேட வேண்டியது ஒன்று தான். தேவனை தேடும் பொழுது மற்ற எல்லாமே நமக்கு தானாகவே வரும். ஆகவே நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். தேவன் தம்மை தேட வேண்டும் என்று தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு நியமித்திருக்கிறார். ஆனால் நாம் அவரை தேடவில்லை என்றால் அவர் நமக்கு செவி கொடுக்க மாட்டார். நீ அவரை தேடினால் தென்படுவார். நாம் தேடினால்தான் அவர் நமக்கு பிரசன்னமாவார், நமக்கு செவி கொடுப்பார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். நமக்கு தேவன் வேண்டாம், நானே வாழ்ந்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிற சிலர் உண்டு இந்த உலகத்தில். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் தெரிந்து கொண்டால் அது நமக்கு ஆபத்தாகவே முடியும். ஏனென்றால் நாம் தேவனை விட்டுவிட்டால் அவர் நம்மை என்றைக்கும் கைவிடுவாராம். என்றைக்கும் கைவிடுவார் என்றால் இந்த உலகத்திலே மட்டுமல்ல, மறு உலகத்தின் ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எந்த சூழ்நிலையிலும் தேவனை விட்டு விடாதபடிக்கு அவரை தொடர்ந்து தேட வேண்டும். நிச்சயமாகவே அவர் நமக்கு தென்படுவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனை தேடுவதில் அநேக நன்மைகள் உண்டு. ஹல்லேலூயா. நாம் தேவனை தேடுவோம், இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த வேளையிலும் நீங்கள் தேடினால் நான் தென்படுவேன் என்றும், நீங்கள் என்னை விட்டுவிட்டால் நானும் உங்களை என்றைக்கும் விட்டு விடுவேன் என்று எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. உம்மை ஒருபோதும் விடாமல் உம்மை தேட, உம்மை பற்றி கொள்ள, உம்மை தரிசிக்க, உம்முடைய ஆசீர்வாதங்களை இம்மையிலும் மறுமையிலும் சுதந்திரிக்க இந்த சத்தத்தை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.